ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலும் வார்த்தையும் வாழ்க்கையும் 40வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம கடந்த செய்தியினுடைய தொடர்ச்சியா இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள்ல 6வது அதிகாரத்துல 16 19 வரைக்கும் உள்ளதுல 18வது வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்க்கிறோம். தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம காலை குறித்து இந்த பகுதியில பார்க்கிறோம். நம்ம எங்க நிக்கிறோம்? சங்கீதத்துல சொல்லிருக்குது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமல், இதெல்லாம் சொல்லுது நில்லாமல் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம கால் தான் நிக்குது. நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சபைக்கு கடந்து போகிறோம், பாதியில எந்திரிச்சு வந்துடுவோம். ஒரு சிலர் காணிக்க போட்டவங்க எந்திரிச்சு வந்துடுறாங்க, ஒரு சிலர் கம்யூனியனுக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்துடுறாங்க. எந்திரிச்சு வந்தவங்க சரி ஏதோ அவசரமான வேலையா போறாங்கன்னு பாத்தீங்கன்னா போக மாட்டாரு. வெளியே சர்ச்சுக்குள்ள வெளியே இருக்கிற ஸ்பேஸ்ல நின்னுக்கிட்டு பிறரை குறித்து தப்பா பேசுறது, எவர் என்ன அவரு பெரிய ஆளா இவர் பெரிய ஆளான்னு தேவையில்லாத வார்த்தைகளே அந்த இடத்துல நின்னு பேசுகிறார். இது என்ன பண்ணுது? இது என்ன பாதிப்பை உண்டு பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வருகிற அடுத்த ஜெனரேஷனை பாதிக்கிறது. அவரெல்லாம் நல்லா ஊழியம் செய்யறேன்னு சொன்னா நல்லா வெளியே நின்று பேசியிருக்காரு, பாதியில எந்திரிச்சு போயிடுறாரு. சபை ஒழுங்கு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சபை முடிகிற வரைக்கும் நம்ம சர்ச்சுக்குள்ளதான் இருக்கணும். ஒருவேளை வியாதி நிமித்தமாவோ இல்ல உபத்திரவத்து நிமித்தமாவோ நம்ம வெளியே போகணும், இல்ல அவசரமான காரியத்துக்காண்டி வெளியே போனோம்னா அது வேற. தேவையற்ற வெளியே போய் நின்று சர்ச்சு முடிஞ்சு ஆள் வர வரைக்கும் நின்று பேசிட்டு இருக்கிறது அது தேவையில்லாத வேலை. அப்போ எதை செய்கிறவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய கால் எதுக்கு விரைந்து ஓடுகிறது? நல்ல காரியத்துக்கு விரைந்து ஓடுகிறதா, தீமையான காரியத்துக்கு விரைந்து ஓடுகிறதா என்று பார்க்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 19வது வசனத்துல அபத்தம் பேசும் பொய் சாட்சி. நிறைய பேருக்கு மனநிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது நான் வாழ்க்கையில முன்னேறணும், எந்த விதத்துல முன்னேறணும்ன்றது முக்கியம் கிடையாது, குறுக்கு வழியிலையாவது நான் முன்னேறணும்ன்ற ஒரு மனநிலை. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்கன்னா அடுத்தவங்களை குறிச்சு பொய் சாட்சி சொல்லியே தங்களை உயர்த்தி கொள்வது. மேனேஜர்கிட்டயோ அல்லது ஹெட்லார்கிட்டயோ போய் அவரை குறிச்சு பொய் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்குது. சார் அவர் அந்த காரியம் செய்யறாரு, இந்த காரியம் செய்யறாரு எப்படின்னு சொல்லி அவங்க குட் புக்ல இவர் இடம்படணும்ன்றக்காண்டி பிறரை இழிவாய் அல்லது பொய்யாய் பேசி செய்கிற காரியம் இது நடைமுறையில இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மாத்திரம் எல்லாருமே செய்யறாங்க. தான் வாழ்க்கையில முன்னேறணும், தான் புள்ள முன்னேறணும், தான் பையன் முன்னேறணும்ன்ற மனநிலையில யார வேணா என்ன வேணா பேசலான்ற ஒரு மனநிலையிலே இருக்கிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அது அருவருக்கிறது என்று சொல்லுது. பிறரை அவதூறாய் பேசுவது, பிறரை இழிவாய் பேசுவது, பிறருக்கு பொய் சாட்சி சொல்வது, அவங்க செய்யாதத அல்லது பார்க்காதத பார்த்தேன்ற மாதிரி சொல்றது, அது தேவன் அருவருக்கிற காரியம். அதுல எவ்வளவு தூரத்துக்கு நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம்? ஏன்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அதுக்காண்டிதான் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி இருக்கிறோம் நம்மளை நாமே யோசித்து பார்ப்போம். கடைசியா பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேதனையோடு கூட உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேங்க. தேவ அன்பு ரோமர் 5:5 நம்ம ரட்சிக்கப்பட்டப்ப தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா நம்ம இருக்கோமா, அன்பை காட்டுகிறவர்களா இருக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல மிஸ் பண்ணிடும், செயல்படாமல் போய்விடுகிறது. அந்த அன்பு என்பது எப்படி? டு கேர் தி அதர் பீப்புள், அடுத்தவர்களை பராமரிப்பது, அடுத்தவர்களுடைய தேவைகளை சந்திப்பது அன்பின் வெளிப்பாடா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அது இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்க. அநேக குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்குள்ள பேசுறது இல்ல, சகோதர சகோதரிக்குள்ள பேசுறது இல்ல. என்ன மனநிலை? ஏதோ ஒரு விரோதத்தை செஞ்சுட்டாங்கன்னா மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் போகுது. ஏன்னா வேதம் எழுதி வச்சது உண்மை. கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகும். எஸ், அன்பு தணிந்து போச்சு. எப்படி? சகோதரர் அன்பு தணிஞ்சு போச்சு, சகோதரிகள் அன்பு தண்ணி போச்சு, மாமனார் மாமியாருடைய அன்பு தணிந்து போச்சு, தாய் தகப்பனுடைய அன்பு தணிஞ்சு போச்சு, தகப்பன் மேல இருக்கிற பாசம் குறைஞ்சு போச்சு. இப்படி நம்ம குடும்பத்துல எல்லாரையுமே ஒப்பிட்டு சொல்லலாம். உண்மையான அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம தேவனை சந்தோஷப்படுத்துவர்களாய் காணப்படும். 1 யோவான் 4:20-21 வாசிக்க கேட்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது தேவ அன்பை நாம் பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோமா?
அதுதாங்க ரொம்ப முக்கியம். காணாத தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்றோம், ஆனா காண்கிற சகோதரனிடத்துல அன்பு காட்ட முடியாத மனநிலை இருக்குமானால் நாம் மூடன் என்று சொல்லப்படுது, தேவன் அருவருக்கிறவர் என்று சொல்லப்படுது. அப்போ சகோதரனுக்குள்ள பகையை உண்டாக்குறவங்க யாரு? தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்கிறவர்கள், தேவ அன்பை அனுபவிக்காதவர்கள் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். காணாத தேவனை விசுவாசிக்கணும்னு சொல்றோம், ஆனா காண்கிற சகோதரனை நேசிக்க தெரியலையே, காண்கிற சகோதரனுக்கு இருக்கிற வேதனையில பங்கு பெற தெரியலையே, சகோதரன் கஷ்டப்படுற பொருளாதார கஷ்டத்துல பங்கு வைக்க முடியலையே, சகோதரர் வியாதிப்பட்டு கிடக்கிற நேரத்துல அவரை விசாரிக்க தெரியலையே, இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியமா இருக்கு. தேவ அன்பு இருதயத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த செயல்கள் எல்லாம் நாம் பங்கு வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதாங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற காரியம். கிறிஸ்துவின் அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன் என்று எப்படி தெரியும்னா, என்னுடைய கிரியையினால, என்னுடைய செயல்னால, என்னுடைய செய்கையினால இப்படி நாம் இருக்கிறோமான்றது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு நடந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொன்னா அது எளிதான காரியம் இல்ல, கடினமான காரியம். ஆனா இந்த 7 காரியத்தையும் நம்ம கை கொள்ளும் பொழுது தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரி வாழ்வோம். ஒண்ணு. 2வது, தேவ நாமம் நம்ம மூலமா மகிமைப்படும். எவ்வளவுக்கு உயர்வான இடத்துல தேவன் நம்மளை கொண்டு போக முடியும். நான் சொல்றது எளிதான காரியம் இல்லைங்க, கடினமான காரியம். ஆனா ஆவியான ஒரு உதவியோடு கூட நம்ம எளிதாய் செய்து விட முடியும். எவ்வளவு தூரத்துக்கு தேவ அன்பை பெற்றவர்களா இருக்கிறோம், அதாங்க ரொம்ப முக்கியம். சகோதரர்களுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள பகையை உண்டு பண்ணாம சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுது. நம்ம ஒரு சமாதான காரணரா இருக்கணும். ஏன்னா இயேசு இந்த பூலோகத்துல வந்தது நமக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தான். நம்மனால பிறர் இடர் அடையக்கூடாது, நம்மனால பிரிவினைகளை உண்டு பண்ணக்கூடாது. இந்த செயல்களை நம்ம ஈடுபடுகிறோமா? நம்மள எல்லாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? கர்த்தர்ட்ட கேட்கலாங்க. இந்த 3 காரியம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. இந்த 3 காரியத்தையும் மனதிலே பதித்து வைத்து கை கொண்டோமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். வருகையில அவரோடு கூட நம்ம சந்திக்கிறவர்களா கேட்கலாமா? கர்த்தர் கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ அன்பு எங்க இருதயத்தில் ஊற்றப்பட்டு நாங்க கை கொள்வதற்கான கிருபைகள் எங்களுக்கு தரும்படியாய் வேண்டுகிறேன் ஆண்டவரே. 3 காரியத்தை இந்த நாள்ல பார்த்தோம். 3 காரியம் எங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த உமது ஒத்தாசையை நாடி நாங்க ஓட உதவி செய்யும். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, மதுரை. உங்களுக்கு ஜெப தேவைகளுக்கோ அல்லது ஏதாவது ஆலோசனைக்கோ இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். இது யூடியூப்லயும் வருது. தயவு செய்து நீங்க யூடியூப்ல போய் இதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் தாழ்மையோட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.